வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓப்பன் நாமினேஷன் இந்த வாரம் வந்து நடந்தது. அதில் முத்துக்குமரன் வந்து 2 பேரை வந்து நாமினேட் பண்ணியிருக்காரு ஒரு செமையான காரணத்தோட. ஸோ என்னென்ன காரணம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முத்துக்குமரன் வந்து ஃபஸ்ட்டு சௌந்தர்யாவை வந்து நாமினேட் பண்ணியிருக்காரு. சௌந்தர்யாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன காரணம் சொல்லியிருக்காருன்னு பார்த்திங்க அப்படின்னா, சேஃப் கேம் விளையாடுறாங்க. ஸோ சேஃப் கேம்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. சௌந்தர்யாவுக்கு 2 மோடு இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் மோட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கியூட் மோட். ஸோ அவங்க ஒருத்தவங்க கூட பழகும் போதோ இல்லை ஒரு விஷயம் நடக்கும் போதோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆக்ஷன் மோடை காட்டிட்டாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆக்ஷன் மோடு காட்டினதுக்கான கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ண முடியாமல் அவங்கக்கிட்ட மறுபடியும் போய் க்யூட் மோடில் வந்து அதை சரி பண்ண பார்க்குறாங்க. விச் மீன்ஸ் அவங்க வந்து சேஃப் கேம் விளையாடுறாங்க இதை வச்சு, இந்த 2 மோடை வச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ கேட்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா லைக் சௌந்தர்யா ரியாக்ஷனே வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருந்தது. என்னடா அது இப்படியெல்லாம் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி, அன்னியன் போர்டு அம்மி போர்டுலாம் சொல்கிறானே அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. ஸோ சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா இதை தான் பண்ணுறாங்க, சேஃப் கேம் விளையாடுறாங்க. ஈவன் இப்போ நாமினேஷன் பண்ணும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சித் சாருக்கு வந்து அதிக ஓட்டுக்கள் வந்து வரணும், இவங்க நாமினேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து ரஞ்சித் சாரையே மறுபடியும் வந்து நாமினேட் பண்ணாங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சேஃப் கேம் விளையாடுறாங்கன்றது அப்பட்டமாக தெரியுது. அதனால் ஃபஸ்ட்டு நாமினேட் பண்ணுறது இந்த வீட்டை விட்டு வெளியே போக சௌந்தர்யா அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் வந்து நாமினேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அருண். ஸோ தட் அருணுக்கு என்ன காரணம் அப்படின்றது நம்மளே சொல்லிடலாம். ஏன்னா நம்ம லாஸ்ட் ஃபியூ டேஸாக அருண் வந்து அப்சர்வ் பண்ணதில் அவர் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்கிறாரு அப்படின்னா அது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி, அவர் தப்பாக இருந்தாலும் அது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி ஒத்த காலில் நிற்கிறாரு. ஈவன் விஜய் சேதுபதி சாரே வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் மைக்கில் வந்து அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரோட பிடிவாதத்தனம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை காரணமாக காட்டி அவங்க பண்ணது வந்து ஃபால்ட்டுன்னு தெரிஞ்சும் வந்து அதுக்காக நிற்கிறாரு அப்படின்றத மென்ஷன் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா அருண் வந்து நாமினேட் பண்ணார். ஈவன் அவர் வந்து ஒத்துக்க மாட்டேன்றாரு அவர் தப்பு அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணி அருணை வந்து நாமினேட் பண்ணார் இந்த வாரம் வெளியே போகிறதுக்காக. ஸோ தட் மற்ற கண்டஸ்டன்ஸ் யாராவது இன்ட்ரெஸ்டிங்காக நாமினேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.